கர்த்தர் இந்த மாதத்திலும் கூட இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்கள் நிறைவாய் நடத்துவாராக. கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி மகாவரிசையான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைப்படதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலும் வற்றாத நீரூற்றைப் போலும் நீங்கள் இருப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த மே மாதத்திலும் கூட கர்த்தர் கொடிய வெயிலாக இருந்தாலும் சரி, மகா வறட்சியான காலமாக இருந்தாலும் சரி, உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலும் வற்றாத நீரூற்றைப் போலும் உங்களை நடத்துவார். உங்களோட ஆத்மாவை திருப்தியாக்குவார். இயேசு கிறிஸ்து வனாந்தரமான ஒரு இடத்துல பாருங்க சோதரம் 5000 பேருக்கு புருஷர்களுக்கு உணவளித்து மீதம் எடுக்கும்படி செய்தார். 5 அப்போ 2 மீன். வனாந்தரமான இடம். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை அனுப்பிவிடும்போது திருப்தியாய் சாப்பிட்டு சென்றார்கள். மீதம் 12 கூட நிறைய எடுத்தார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் மீதம் எடுக்கும்படி செய்வார். உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவார். கடந்த நாட்கள் உங்கள் ஆத்மாவில் வேதனையோடு சஞ்சலத்தோடு கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் உங்களுடைய ஆத்மாவில் ஒரு தெய்வீக ஒரு சமாதானத்தின் ஒரு சந்தோஷமான மாதமாக மாற்றுவார். ஆமேன். ஒரு தேனை போல இனிப்பான மாதமாக உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்தி தருவார். உங்கள் காரியங்களை வாய்க்கும்படி செய்வார். மன சஞ்சலங்கள் மாறி போகும், மன துக்கங்கள் மாறி போகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மெய்யான நிம்மதி, ஒரு ஜீவன் சுகம் உண்டாகும். ஆம் பிரியமான உங்கள் எலும்புகள் நிறமுள்ளதாக்குவார். கடந்த நாட்களில் எலும்புகள் வரைக்கும் உங்கள் சேதம் ஏற்பட்டிருக்கலாம், வலியினால் நீங்கள் துடிச்சிருக்கலாம். ஆத்மா வலி, சரீர பிரகாரம் வலியினால் நீங்கள் துடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் எலும்புகளை நிறமுள்ளதாக்குவார். உங்களுடைய ஆத்மாவை திருப்தியாக்குவார். உங்களுடைய நித்தமும் உங்களை நடத்துவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த தேவன் சதா காலமும் என்றென்றைக்கு நம்முடைய தேவன் ஜீவ காலமெல்லாம் நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துவார். நம் வாழ்நாளெல்லாம் நம்மை நடத்துவார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் சகல நாட்களை நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நம்ம உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நடத்துவார். நமக்காக யுத்தங்கள் செய்வார். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். உங்கள் தேவைகள் யாவும் சந்திக்கப்படும். பரிபூர்ணமாய் தேவன் நடத்துவார். நாம் இன்னுமாய் கர்த்தருடைய வழியிலே நடக்க நாம் கற்றுக்கொள்ளும் மூலமாக எபேசியரில் எழுதியிருக்கிறபடி ஞானமுள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாமும் கூட இந்த உலகத்தில் ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வோம். இருளின் கிரியைகளை, அந்தகார கிரியைகளை நம்மை விட்டு அகற்றி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கர்த்தருக்காய் உண்மையாய் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணி எல்லாவற்றையும் நாம் ஜெயம் எடுப்போம். நம்மை கொண்டு மற்றவர்கள் இவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை அவ்விதமாய் இருக்கும். கர்த்தர் அவ்விதமாய் நம்மை நடத்துவார். நமக்கு புரோஜனமானவைகளை போதித்து நமக்கு நலமான பாதையிலே அவர் நம்மை நடத்தி கொண்டு போகிற நல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மேல் கண் நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த மாதத்திலே கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சுகம் பலன் தந்து ஆசீர்வாதம் தந்து தேவையெல்லாம் சிந்தித்து சஞ்சலங்களால் நீக்கி ஆசீர்வாதமாய் மகிமையை நடத்துவாராக. ஆண்டவர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you. இந்த மாதம் வெற்றி சிறக்கிற மாதம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.